நலமான மாடு. 400 மாடு நலமான மாடு. அந்த 400 மாட்டுல முதல்ல போற மாடு இதான். முதல்ல போற மாடு மலை மேல ஏறி செடியில போய் எல்லாம் மேய்ஞ்சிட்டு கொழு கொழு கொழுன்னு வர மாடு. அப்படிப்பட்ட மாடு நாக்கு உள்ள மண்ணு போட்டு நாக்கு உள்ள முள்ளு பட்டு ஆமா டமாலி செத்து போச்சு. ஓ டமாலி செத்து போச்சு. ஆமா நாஞ்சில ஏறி ஓ அந்த நாசி ஏறி போச்சு. அதனால செத்து போச்சு. அதெல்லாம் போச்சு. அப்புறம் கதி கேக்கல. அதை விட பெரிய மாடு. அது ஒரு மலை ஏறி மேயும் போது அதுக்கப்புறம் அந்த மாடு செத்து போச்சு. 500 மாட்டுக்கு முதலான மாடு அதுவும் செத்து போச்சு. அதுவும் போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நம்ம எல்லாம் பங்காளி அங்க எல்லாம் கூப்பிட்டு பங்காளி அங்காளி இல்ல சொந்தக்காரெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. வண்டியா வாயா 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 நம்ம பங்காளி எல்லாம் கூப்பிட்டு வண்டிங்களா ஆனா கட்டி போனி பிடிக்குங்க நடு நடு கழுத்துல கை கழுத்துல போட்டு வருவா கட்டி நடுவுல தடி கொண்டு அந்த பாறையை போவோமா பாறை கொண்டு வைப்போமா பாறையில கொண்டு போய் அந்த வட்ட பாறை இருக்கு பாரு அந்த வட்ட வந்து திக் பண்ணி பெரிய தம்ட தண்ணியே 12 மணி ஆச்சுன்னா குண்டலா வச்சுதான் குடிக்குது மாடு. ஆமா பள்ளி போன மாடு. நான் இங்க போட்டேன் வேட்டவளம் போலீஸ் ஸ்டேஷன் தான் கம்பி. அதனால நான் இறக்கி விட்டேன். ஐயா கொண்டாங்க ஒட்டப்பால போட்டீங்களா? போட்டாச்சு. கை கொண்டு மனச சந்தோஷம் கொண்டுட்டேன். இப்ப 5 லட்சம் அறுத்து துண்டா வச்சு 6 பங்கா வச்சிருவோம். ஏன் சொல்லி போட்டவா உனக்கு ஒரு பங்கு உண்டுவா? ஐயா கறிதான் அடிச்சுட்டேன், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன், எல்லாம் பங்கு வச்சாச்சு. இந்த மாடு வெளிக்காலம் அந்த பத்துக்கு தான் தண்ணி எங்கனா குச்சா போகுது. 6 பங்கு வைப்பாங்க. 6 பங்கு வச்சியா பங்கு வச்சுக்கலாமா? எல்லாம் நம்ம 6 பேருக்கு வச்சுக்கலாமா? பண்ணக்கூடாது. ஒரு
ஐயா 6 பங்கு போட்டோம். இந்த 6 பங்கா நம்ம பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆளுக்கு ஒரு பங்கா பிரிச்சுக்கோ. நான் ஒரு பாட்டு பாடிடுறேன். என் சாமானா தகுது இல்ல, என் சாமானுக்கு ஒரு பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் சொல்லிடுறேன். சம்பளம் வந்துதா வாங்கிக்கலாம். ராஜதானியை சேர்ந்த சக்திவேல் சக்திவேல் கலைவாணி தம்பதிகள் 20 ரூபாய் சேர்ந்து தனது மாமனாருக்காக வேண்டி சேர்ந்து ரூபாய் 500 செலுத்தினார். அன்னவருக்கு அந்த கல்வி கரிசியான கலைவாணியா வந்து லட்சுமி அம்மன் குடியிருந்து மாலா செல்வத்தை அளிக்க வேண்டும் என்று இதை பகவானை வேண்டுகிற சுபேஷ் கருப்பூரை சேர்ந்த வினோத்குமார் பிரியா தம்பதிகள் 20 ரூபாய் சேர்ந்து சின்னக்கூடிய ரூபாய் 500 பரிசளிக்கின்றார். அன்னவர் கிரகத்தில் அந்த ஒரு குலதெய்வம் இருக்க வேண்டும் என்று அப்படி வருகிற பங்காளிலாம் வாங்கப்பா. பங்கெல்லாம் போட்டாச்சா? ஆமா போடாச்சா? பங்காள பிடிச்சிடுமா? என் சின்ன கட்சி ஒரு பங்கு என் நம்பிக்கை துரோகம், நண்பன் துரோகம் ஒருபோதும் கூடாது. துரோகமே பங்கு போட்டீங்களா? 6 பங்கு போட்டாச்சு. ஒரு தப்பு கிடையாது. தப்பு எத்தனை பங்கு ஒதுக்கலாம்? இப்ப வந்து சின்ன கத்திக்கும் சின்ன கத்திக்கும் சீரான கத்திக்கு ஒரு பங்கு உண்டு. சின்ன கத்திக்கும் சீரான கத்திக்கும் ஒரு பங்கு. ஆமா 2 பங்கு சொட்டா 2 பங்கு. ரெண்டு தட்டியா பொன்னாடி கொடுப்பாங்க. என் கோட பண்டிக்கு ஒரு பங்கு உண்டு. என் சத்தியமா கத்தி சின்ன கத்தி ஒரு பங்கு, சீரான கத்தி ஒரு பங்கு, கோடை கொண்டுக்கு ஒரு பங்கு, கோபால நம்ம சாமிக்கு ஒரு பங்கு நாயா எனக்கு சொல்லியா இப்ப வந்து கறிதான் எடுத்துட்டேன், தோல்லாம் தனியா பிடிச்சிட்டேன். தோலை ஊற வைக்கணும், ஊற வைக்கணும், கறியை வேக வைக்கணும். அதனால என் பொண்டாட்டி அடிக்கடி நான் கூப்பிட்டேன் கவுண்டர் பிள்ளை அடிக்கே
அடிக்க திரும்ப குண்டா தெரியல பாத்தியா இந்த தெருவு வந்தாலும் இந்த தெருவு வந்தாலா கவுண்டர் தெருக்கா வந்தாலா அந்த போனா தெருக்கா போனாலா எங்க போனா தெரியல எங்க போனா தெரியல அரியா பொண்ணு எங்க என் பொண்டாட்டி வந்து அரியா பொண்ணு எந்த தெருவுல போனாலும் எந்த நாட்டார் கூட பேசுகிறோம் மட்டும் பேசுகிறோம் பயப்பில்லை தனது மனிதர் அழகி அழைக்க அழகி சபைக்கு வருகிறார். porta para sorrir. என் மனவனாகிய மாணவன அந்த சின்ன கொண்டு பாத்தியான்னு கேக்குறோம். சோறு கொண்டாந்து சோம்பேறிக்கு சோறு கொண்டாந்து அந்த கைதியா இப்படி போனத பாத்தியா எங்க வீட்டுக்காரரா சின்ன சின்ன அப்படியே சொன்னா அப்புறம் என்ன சொன்னா உங்க வீட்டுக்காரா அதனாலதான் உன் பின்னாடி 20 பேர் சுத்தினே இருக்கிறாங்க. 20 பேர் 50 பேர் தான் சுத்துவாங்க.
ஆனா ஒண்ணு நீ திறமசாலி பொம்பளை யாரு கேளு அம்மாளுக்கு உடம்பு வாட்டமாக்குது அம்மா 100 பேர் கூட மாடு பூரா போட்டு போட்டுக்கிட்டாங்க திரும்பி நல்லா தப்பி தப்பி முட்டியெலும்பு போட்டியா நல்லா தப்பி சின்ன வச்சு முன்ன வச்சு கடி காடி போறான் நல்லா சாப்பிடறான்னு சொல்லிட்டு ஒரு நாள் போயிட்டு அந்த முட்டியில சாப்பிட்டத இவ்வளவு பேர் சபையில தோட்டத்து வழியா வந்து திண்டு போன என்ன உனக்கு சாப்பிட்ட மாதிரி தெரியலையா சாப்பிட்ட மாதிரி தான் தெரியாது தெரிஞ்சுட்டு கொஞ்சம் மாட்டு கொழுப்பு தின்னு இந்த மாரியம்ம கோவில்ல கூழ் ஊத்தும் போது ஒரு டபரா வச்சிருப்பாங்க பாரு அந்த டபரா மெருகுது பாரு சக்கிலிச்சு சூத்து அதுவும் தவிர இவனால இல்லாம என்ன ஆயிட்டா மாதி பண்ண ஆயிட்ட செய்தி என்ன பார்க்கலாம் இல்லாத போது என் பொண்டாட்டி 50 பேர் வச்சுதான் சொல்லுவேன். அது மாதிரி என்ன சொல்ல முடியுமா? ஏய் 56 பேர் வச்சுக்கிறேன். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியல கணக்கு. ஏய் நான் குச்சி வச்சுக்கிறேன். இதான் அப்புறம்னா பொண்டாடிக்கு என்ன வகையில நீ உயிரோடு இருக்கும்போது பொண்டாடிட்டு வந்து அந்த முட்டியில இருக்கிற எலும்பு உறிஞ்ச நான் ஏன் சாகணும்? ஏய் பைத்தியக்காரமா பேசாத. என் பொண்டாட்டி 56 பேர் வச்சுக்கிறேன்னா உன்ன மாதிரி தப்பான கணக்கு போட்டு வச்சில்ல. அவ கூட பழக்கமா இருக்கிறாங்கடா எல்லாரும். பழக்க வழக்கம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாம் பழக்கமா இருக்கிற என் பொண்டாட்டிக்கு. சாதி என் பொண்டாட்டி பத்தினி மாதிரி. என் பொண்டாட்டி குறை சொல்லாதடா. அவளுக்கு வயசு 20 ஆனா எனக்கு 60. என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு ஆச்சு பாரு. 40 வருஷம் டிஃபரண்ட். இப்ப வித்தியாசம். அவன் என்னையே சுத்தி ஓடறா. ஏய் அடிக்கே காமி கேமரா ஆதாரமாக செலுத்த முடியாது. இப்ப வந்து அதாவது பாதம் பண்ணிடுறேன். அப்படி வந்து அடி பண்ணி அலிக்கு என் பாதத்தை பணிந்தபடியாக என்றென்றைக்கும் நீ பல்லாண்டு வாழ்ந்திருப்ப அலிக்கு. போச்சு ஒரு நாளா துப்பாம போச்சு. ஏண்டா தம்பி ஒன்றியா துப்பாம போச்சு. போட சகிலியா போட கவுண்டர் அடிச்சா பகுதியா ஒண்ணு கிடையாது. இவ போய் காலில் விழுந்தா என்ன பாத்தீங்க? இவ காலை தொட்டு கும்பிட்டா என்ன பாத்தீங்களா? நான் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துக்கிறேன். 56 பேர் லிஸ்ட் வச்சுங்க. அங்க போனா காலை தொடுவா
என் பொண்டாட்டி என் காலையே விழக்கூடாது நான் சொல்லி வச்சுக்கிறேன். அது தெரியாதனமா சும்மா தொட்டா அவ விட மாட்டா, என் காலில் விட மாட்டா. இந்த ஊர் பெரியவருக்கு ஒரு மதிப்பு. ஆமா, அவ உங்களுக்காக தான் சும்மா பாட்டு பண்ணா. என் காலெல்லாம் தொட்டு கும்பிட மாட்டேன் என் பொண்டாட்டி. நான் அந்த மாதிரி உருவாக்கி வச்சுக்கிறேன். ஆனா நான் மட்டும் இந்த மாதிரி பொண்டாட்டி கட்டி இருந்தா இங்கிட்டு நேரா நாட்டார் கடையில போய் அங்க போகாதா, சொல்றது கேளு. நாட்டார் கடையில போய் 1 கிலோ வெள்ளத்தை வாங்கி கரைச்சி குடிச்சு செத்து போயிருவாங்க. அந்த கேமரா அழகா தெரியுதுங்க, பிடிக்கிறவங்க நீங்க. நான் 2 காவை பிடிச்சிருந்தேன் மணி 2 காவை வச்சிருந்தேன். கையில் உட்காந்து வச்சிருந்தேன். கை வலி யார் போச்சு. இதுதான் வச்சிருந்தேன். குத்துரும் குத்தி 5 நிமிஷம் தான் வச்சிருந்தாங்க. நான் போய் காசு சொல்றாங்க. தெரியுமா, இன்னைக்கு நம்ம ஊர்ல கவுண்டர் மாடு, கோனார் மாடு, பெரிய பெரிய மாடுலாம் செத்து போச்சு. அதெல்லாம் கொண்டாந்து அறுத்து நான் ஒரே ஒரு துணி கூட எடுக்கல. என் பங்காளிகளுக்கும் யாருக்குமே எந்த பிரச்சனையும் கொடுக்கல. 6 பங்கா போட்டு கறியெல்லாம் வீட்டுல வச்சுக்கிறேன். அந்த ஊரை வச்சு அதெல்லாம் கரெக்ட் பண்றதுதான் உன்னை வர வச்சேன். மாடு தூளை ஊற வச்சு அதுக்கு சில மாட்டு தோலை ஊற வச்சு அதுக்கு சில வேலையெல்லாம் செய்யணும். அதற்காக நீ நந்தவனம் சென்று ஆவாரம் பெற்ற விட்டு வரணும்னு உன்னை அதற்காக தான் பெண்ணை வர வச்சேன். நான் அப்படியே போய் வருவேனா? என்னடி கட்சி என் வாய் பண்ணி அடிக்க அந்த குண்டால தான் காணியை யார் தெரியுமா? வைஷ்ணவி அப்பா. வைஷ்ணவி யாரு? என் வைஷ்ணவி சொல்லுவேன். வைஷ்ணவி ராஜ்தான் ஸ்கூல்ல யாரு ஆட்ட ஆடுறா? தொட்டு போட்டாரு. ஐயோ அதிகமான பொண்டாட்டிங்க ஏங்க தங்கத்தை ஒரு பக்கம் வைக்கிறா, என் பொண்டாட்டி ஒரு பக்கம் வைக்கிறாங்க. என்ன ஒண்ணு என் பொண்டாட்டி வெயிட் ஆகிறதுனால ஆமா பாரியா என்ன விட வயசானது அடி போறாங்க பாரியா. சாப்பிட்டியா சாப்பிட்டியா? அந்த ஆவார பட்ட வேட்ட
பால் இருக்கிற குழந்தை. ஓ ஆகிரே 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 ஓ இந்த பக்கம் ஆகிரே இந்த பக்கம் கேக்குறா இந்த கேக்குது நான் கேக்குது மழுகுது ஓ இந்த பக்கம் தேடி இல்லையா ஏ ஆகிரே நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை இருக்குடா குழந்தை இருக்குதா? இது இந்த காணத்துல எவனோ தந்து விட்டு போய்டா மழுகுது நம்ம கூட்டு பாப்போம் யானா கீழ யாரோ குழந்தைய வச்சுட்டு கூட நம்ம மாதிரி ஆவ- ஐயோ புள்ள பார்த்தா யாரா கீழடா ஐயோ புள்ள பார்த்தா கீழடா ஓ ஆயிரே கூட்டு பார்த்தா யாரும் இந்த காலத்துல யாரும் தெரியுற மாதிரி இல்ல எனக்கு 60 வேண்டாமா குழந்தை இல்ல நானும் இந்த குழந்தை சரி எடுத்து கொண்டு போயிடுறேன் இந்த குழந்தை வீரமாதாடியில இருக்கின்றது 5 தலை குழந்தை 5 தலை நாகம் குழந்தை பழைய குழந்தையாக காணப்படுகிறது அதன் வாயிலே தேன் சொட்டி காணப்படுகிறது இதை பார்த்தால் வீரன் குழந்தை போல் தெரிகிறது அதனால நம்மளுக்கும் குழந்தை இல்லை இந்த குழந்தை நம்ம எடுத்து செல்வோம் ஐயோ அம்மா பொட்டான வளத்தில் எனக்கு பாலனது புரி பலன்களை தான் நிஜமா நான் எடுத்து பார்த்தேன் இந்த சிவனை செயலில் காணும்